ஹாய் கைஸ், வெல்கம் டு கவின் தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சு அசல் மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்க இன்னொரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்பயும் போல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் பேர் என்னென்னா, இது கிராஃப்ட் ப்ரோ. அச்சு அசல் அப்படியே மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்குங்க. இது நான் பொய் சொல்ல, உண்மையிலே வரும். எங்கடா ஓடுற? என்னங்க பார்த்துட்டு ஓடுறான். அச்சு அசல் மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பார்க்க மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்கும். பாருங்களேன், அயன் கோலமு அப்படியே இருக்கும். ஐயோ அடிக்கட்டான், ஐயோ போச்சு. வில்லேஜை தள்ளி விட்டது தப்பாக போச்சு. பரவாயில்லைங்க, பக்கத்துலேயே தான் அந்த வில்லேஜ் இருந்துச்சு. இருக்கு பாருங்க. பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மரத்தை வெட்டி ஓகே. இப்போ உள்ளே போயிட்டு கிராஃப்டிங் போய் ஓக் பிளாங்க்ஸாக மாற்றியாச்சா. இப்போ கிராஃப்டிங் டேபிள் போகணும். என்னங்க பண்ண முடியல? நம்மளால வீடியோ பண்ண முடியாத காரணம் என்ன அதுன்னா, ஒரு சின்ன நெட்டு கனெக்ஷன் இல்லாததுனால வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ சாரி கைஸ். என்னடா அது நிற்கவே முடியல. இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலையே. பிரிச்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள். இப்போ இதை ஸ்டிக்காக மாற்றணும். இதை எப்படி ஸ்டிக்காக மாற்றுறது? எப்படி ஸ்டிக்காக மாற்றுறதுன்னு தெரியல. எப்படி ஸ்டிக்காக மாற்றுறதுன்னு தெரில. இப்போ நிமிஷங்க, மரத்தை வெட்டி மரத்தை இலையில் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, கொஞ்சம் கூட இல்லையே. இதுலேயும் நெதர் இருக்கு. எண்டு போட்டது இது ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் அது அச்சசல் பார்க்க அப்படியே இருக்குங்க. அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? இதில் மோடு வேறு இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, கிடைக்கிற மாதிரி தெரியலையே. இல்லைடா, நம்ம வேறு ஏதாவது ஸ்டிக் இந்தா இருக்குது. ஸ்டிக்காக மாற்று. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இது ஓக் பிளாங்க்ஸ் வேணுமா? போடுறா. அப்படித்தான். இப்போ நம்ம இது ஒரு 8. இன்னும் ஒன்று உடைச்சது. அவ்வளோதாங்க கைஸ். இப்போ கிராஃப்டிங் டேபிளுக்கு போயிட்டு ஒரு பிக்ஆக்ஸு, ஒரு ஆக்ஸு, ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கிட்டாச்சா? எப்படி இப்போ நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சிப்போம். எதுக்கோ வில்லேஜ் கண்டுபிடிச்சி வச்சுப்போம். கிராஃப்டிங் டேபிள் இல்லை, கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்காது கைஸ். ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்குது எல்லாம்.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜில் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு மைன்கோலம் அடிக்காமல் இருந்தால் சரி, வில்லேஜில் வந்து நல்ல ஒரு வீடாக பார்த்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணி நம்ம வீடை மாற்றிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போய் செஸ்ட்டை தேடணும். அவன் தாங்க ஜாம்பி வில்லேஜர். ஐயோ தலைவா இல்லைங்க, வரலங்க. ஜஸ்ட் நல்ல வேலை. இதோட என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்கு? என்ட்ரன்ஸே இல்லை. இந்த இருக்கு. பரவாயில்ல, நல்லா பெரிய வீடாக இருக்குங்க. 2 பெட் இருக்கு. நல்லா இருக்குங்க இந்த இடம். ஆனால் வேறு ஏதாவது இடத்த தேடுவோம். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கு. நல்லா தான் இருக்கு. பெட் எடுத்தாச்சு. புக்குங்க. ஓய், நல்லா இருக்கே. இது ஸ்டாண்டு வேறு வச்சுருக்கு. இது நல்லா இருக்கு. லைப்ரரி போல. இப்போ சாப்பாடு வேணுமா? டக்குன்னு போயிட்டு உள்ளே போகிறேன். ஆல்ரெடி போயிட்டோமா? ஆல்ரெடி போயிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ளே. இப்போ அந்த 2 மாடி வீடு மாதிரி இருக்குல்ல, அங்கே போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க இந்த வீடு ஃபார்மோட. ஸ்மோக்கர். ஓகேங்க, இதே நம்ம வீடாக வச்சுப்போம். பிடிக்க வரணுமா? சரி, பிடிக்க. போட்டாச்சு. ஓகேங்க, ரீஸ்பான் பண்ணி செக் பண்ணியாச்சு. இனிமேல் இதாங்க நம்ம வீடு. இல்லை அவ்வளோ போட்டு அடுத்த பாட்டில் வேணும்னா நம்ம வந்து மற்றதெல்லாம் செய்வோம். இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. ஜாம்பிஸ்லாம் வரும். நைட் ஆனால் ஜாம்பி வருமானு தெரியலையே இந்த கேமில். பார்ப்போம் கைஸ். குட்டி வில்லேஜ். இது உன் வீடா? எதுரா? ஐயோ, இப்போ அந்த அயன் கோலம் எதுவும் பண்ணாமல் இருந்தா சரி. அயன் கோலமே இல்லைங்க. ஓகேங்க, வெளியே போனேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னைஸ் ரெடி பண்ணணும். வெளியே போயிட்டு எந்த இடம் நல்லா இருக்கும்? இந்த இடம் நல்லா இருக்கும். டர்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கைஸ். எனக்கு மைன்கிராஃப்ட் பற்றி அப்படி தெரியும், எல்லாமே தெரியும். நீங்கள் தோண்டிக்கிட்டே கீழே போய்கிட்டே இருக்காதீங்க. கோபிள்ஸ்டோனே வரல. வந்துருச்சு. இந்த பாட்டில் வந்து வீடு கண்டுபிடிச்சாச்சா. இப்போ வந்து கோபிள் ஸ்டோனில் பிக் ஆக்ஸு, ஸ்வாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். அடுத்த பாட்டில் அயன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம்.
இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எந்த வழியாக வந்தோம்? இந்த வழியாக போகணும். தப்பாக கட்டிட்டோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோ வருமாச்சு. ஃபஸ்ட்டு டர்ட் எடுத்து வெளியே பெல் சத்தம் கேட்கும். அது வந்து ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் கைஸ். பண்ணவே மாட்டீங்க. ஷேர் பண்ணுங்கள் கைஸ் நிறையா பேர்கிட்ட. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா டேய் இதை பாடுறா நல்லா விளையாடுவான்டா அவன் அப்படின்லாம் சொல்லுங்கள். 13 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். ரெண்டு கோட்டிங் போடணும். பிட்டு காலியா? ஓரமாக இருக்கிறத வச்சுக்கணும். அப்படியே ரெண்டையுமே எங்கே இல்லையா? அப்படித்தான் வச்சாச்சுங்க. இது போதும். உள்ளே எவனும் வரமாட்டான். ஐயோ அவ்வளோதாங்க. இப்போ உள்ளே போயிட்டு கிராஃப்டிங். ஆமாம் எது நம்ம வீடு? அந்த பட்ச பின்னாடி பிக் ஃபார்ம் இருக்குது. இதுதான் நம்ம வீடு. ஓகே கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே வைப்போம். உள்ளே போயிட்டு பிக்காக்ஸு என்ன லிவரா? சரி ஸ்வாட் இப்போதைக்கு தேவையில்ல. இது என்னது? ஸ்டிக் இல்லையா? டப்பாவி பிளான்ஸ் வந்துட்டு இப்போ ஸ்டிக் இருக்குல்ல, ஸ்டிக்கை ரெடி பண்ணி ஆக்ஸ் ரெடி பண்ணிட்டு வாடர் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் தூக்கி இன்வென்ட்ரிக்குள்ளே போட்டுரும். இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இந்த கேமோட பேர் வந்து கிராஃப்ட் ப்ரோ. அச்சல் மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கும். லேண்டு பாருங்கள் செமையாக இருக்கும் கைஸ். அச்சல் மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கும். லேண்டு பாருங்கள். ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் KTG. பாய். இந்த பன்னிக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பன்னிக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்காக ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.